ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்போ வந்துட்டு அதிரப்பள்ளியில தான் இருக்கோம். அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பி இலிக்கல்கள் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வாகமான் போயிட்டு வந்தோம். இந்த இலிக்கல்கள் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. அதிரப்பள்ளியிலேருந்து ஒரு 116 கிலோமீட்டர் வரும். வாகமான்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தான். காலையில் 7 மணிக்கெல்லாம் அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டேன். இலிக்கல்கள் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு வந்துட்டு 11:30 ஆயிடுச்சு. அங்கே போகிற வரைக்குமே கிளைமேட் வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. 11:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்க போகுது, எப்படா மேலே ஏறி போய் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தா அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக மாறிடுச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. வாகமனில் ஹேங்கிங் பிரிட்ஜ் மட்டும்தான் போய் பார்த்தேன். ஜீப் சவாரி வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜீப் சவாரி போகணும். அப்புறம் மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணும். இன்னைக்கு வந்துட்டு மொத்தமா ஒரு 170 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். அதனால அதிகமா எங்கேயுமே நிக்கல. நம்ம இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா அதிகமா ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். செம்மையா இருந்துச்சு. அங்கங்க கிராமங்கள் வரும். இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் பைபாஸ்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நாம இந்த ரிவர் பக்கத்துல டிராவல் பண்ண மாட்டோம். வர்ற வழியில செக் போஸ்ட் இருந்துச்சு, அங்க எதுவும் கேட்கல. நம்ம டிராவல் பண்ற இந்த ரூட்ல நிறைய இடத்துல வந்து ரப்பர் தோட்டங்கள் இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்க்கல, லாங்ல இருந்தே அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஹில்ஸ் ஏறி பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீ கடை இருந்துச்சு. அதோட இங்கே போய் டீ குடிச்சிட்டு அவங்ககிட்ட வந்து ரூட்டு கேட்டேன். மேப் போட்டு தான் வர்றேன். ஃபோன் ஹோல்டர் இல்லாதனால அடிக்கடி வந்து ஃபோன் எடுத்து பார்க்க முடியல. அதனால இந்த மாதிரி கேட்டு போவேன். அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து வேற எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துச்சுன்னா தான் ஃபோன் எடுத்து பார்க்கறது, பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வர்றது. இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபால்ஸ் இருக்குது. இந்த மழை பெய்யறதுனால என்னன்னு தெரியல, குட்டி குட்டி ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது. போகிற வழியில் 2-3 வியூ பாயிண்ட்டுமே இருக்கு. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தேன். காலையில் புரோட்டாவும் முட்டைக்கறியும் தான் சாப்பிட்டேன். கேரளாவில் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே சாப்பாடு நல்லா இருக்கு. ஊட்டி குன்னூரில் பார்த்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இலிக்கல்கள் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம்னா சன்செட் ஆகும்போது மூன்ரைஸ் ஆகும்ல, அது பார்க்குறதுக்கு சன்ரைஸ் ஆகிற மாதிரியே இருக்குமா. இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா வாகமன் போயிடலாம். ரைட் எடுத்து போனோம்னா நம்ம இலிக்கல்கள் வியூ பாயிண்ட் போகலாம். மேல வந்ததுமே பைக் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டேன். கீழே வந்து கடைகள் இருந்துச்சு, ஆனா ஓபன் பண்ணல. இங்க ரெஸ்ட் ரூம் வசதியுமே இருக்குது. கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஜீப்பில் போகிறனாலும் போகலாம். அதுக்கு வந்து 39 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க. எதுக்கு நடந்து போவோம் அப்படி ஜாலியாக. கூட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. டைம் வந்துட்டு இப்போ 12 மணி ஆயிடுச்சு. கீழே வரும்போதெல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. போச்சு 12 மணிக்கு போகிறோம். கிளைமேட்டு கேவலமாக இருக்குமோ நினச்சிட்டு வந்தேன். கிளைமேட் செம்மையாக இருக்குது. 12 மணி மாதிரியே தெரியல.
கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பேக்கை இந்த கடையில் வச்சுட்டேன். மேலே போயிட்டு வரும்போது வாங்கிப்போம். சப்போஸ் நம்ம வாட்டர் பாட்டில் மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிக்கிறாங்க. பாட்டில் மறுபடியும் கீழே கொண்டு வந்து காமிச்சிட்டு அந்த 10 ரூபா வாங்கிக்கிறணுமா. ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தாலுமே கீழே அந்த கடைகள் இருக்குல்ல, அங்கே இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து போய் தான் பார்க்கணும். வியூ பாயிண்டோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. கூட்டம் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற இடம் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து போகிற வாகமான் பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ நம்ம கடல் மட்டத்திலிருந்து 3400 அடி உயரத்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா தூரத்தில் ஒரு மெல்லிய நீல நிற படலமாக வந்து அரபிக்கடல் தெரியுமா. நமக்கு வந்து தெரியல அது எந்த பக்கம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. மேலே வந்தாச்சு. இங்கேயும் நான் மட்டும்தான் இருக்கேன், யாரும் இல்லை. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களும் கீழே போயிட்டாங்க. அங்கே தெரியுதுல அந்த மலை, அது உச்சியில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு சிலுவை ஒன்று இருக்குது அங்கே, அதை கீழே போய் கேட்டு பார்ப்போம் போக முடியுமான்னு. மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்படின்னு நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வாகமன் கிளம்பியாச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் ஒரு ஹில்ஸ் மேலே நின்றாங்கல்ல, அது வந்துட்டு இலிக்கல் கல்லோட பேக் சைடா. அங்கேயுமே நம்ம போகலாமா. வாகமன் டவுனுக்குலேருந்து இப்போ அவுட்ருக்கு வந்துட்டேன். அவுட்ருக்கு வந்தோடனே வந்துட்டு தேயிலை தோட்டம் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேயுமே கொஞ்ச நேரம் நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கடுத்த பிளேஸுக்கு போனேன். போயிட்டு இருக்கும் போதே மழை வந்துருச்சு. மழை விடுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மழை விடுற மாதிரி தெரியல. அதோட ரெயின் கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாகமன்லேருந்து ஐயப்பன் கோவில் ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் வரும். போகிற வழியில் தான் அந்த ஏவிடி டீ ஃபேக்ட்ரி பார்த்தேன். அங்கேயுமே கொஞ்சம் நின்று வீடியோ எடுத்தேன். வந்த கொஞ்சம் தூரத்திலேயே தான் இந்த வின்லி வால்க் ட்ரக்கிங் இருக்குது. வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பெஞ்சிருந்துச்சா, அதனால் இங்கே யாருமே இல்லை. அவங்ககிட்ட போய் எதுவும் டீட்டெயில் கேட்கவும் முடியல. ட்ராவல் பண்ணி போனாலுமே மழை வரணும் இல்லை மிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இங்கே மழை வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ணி வரக்கே. மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சாதான் அந்த கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாக எப்போதும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து நம்ம மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ரோடு வந்து ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்கே வந்துட்டு பெருசாக கூட்டம் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம போன எல்லா இடத்துலையுமே கூட்டமே இல்லை. வீக் டேஸுங்கிறதுனால தான் நினைக்கிறேன். வீக்கெண்ட் வந்தோம்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருக்கும். இந்த இடத்துல வந்து 4-5 சைடு வந்து ரிவர் பிரிஞ்சு போகுது. ஹேங்கிங் பிரிட்ஜ் எண்டில் யாராவது ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கூட மொத்தம் அப்படியே பிரிட்ஜும் ஆடுது. ஒரே ஒருத்தர் நடந்து வந்தார், அதுக்கே ரொம்ப ஆடுச்சு. இந்த இடத்தோட அட்மாஸ்பியரே வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பறவைகள் சத்தம்லாம் கேட்டுச்சு. வாகமானில் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுல, அதனால் ஒரு கல்லாட்டம் சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து வச்சுருந்தேன். அங்கே போக முடியல, நேரம் இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு CSI சர்ச் இருக்குது, அங்கே அங்கே வந்து மலையாளம் மூவி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். லூசிபர் இருக்குல்ல, அந்த மூவி. அங்கேயும் போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துட்டு அங்கேருந்து CSI சர்ச்சுன்னு போட்டு லொக்கேஷனில் சர்ச் பண்ணி வந்தேன். லூசிபர் மூவியில் காட்டின சர்ச் இது கிடையாது. அது இங்கேருந்து இன்னும் 7 கிலோமீட்டர் போகணுமா. மாற்றி வந்தாச்சு. டைம் வேறு ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம அங்கே போயிட்டு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இதோட வீடியோ முடிச்சுப்போம். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.